சாத்து பண்ணா என்ன கேக்குது? ஹலோ கேக்குதுங்களா? எந்த லொகேஷன்? He is very wise in choosing his victims. ஒரு போலீஸ்கார மாதிரி பேசியா, பிரஸ் ரிப்போர்ட்டர் மாதிரி அனுமானத்துல பேசாத. ஒரே ஒரு தடவை கிடைக்கல. தமிழ்நாடு உலக முதலீட்டாளர்கள் மாநாடு 2024 ஜனவரி 7 மற்றும் 8. Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. சினிமால நான் ஜெயித்ததுக்கு முக்கியமான காரணம் கேப்டன் தான். அவர் இல்ல அப்படின்னா என் வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்னு தெரியல. ஆரம்ப காலத்துல நான் நடிச்ச படங்கள் பெருசா போகவே இல்லை, ஒரு 4-5 படங்கள். அதுக்கப்புறமா பிரியண்ணா படத்தின் மூலமா தான் எனக்கு ஒரு பிசினஸ் வேல்யூ கிடைச்சிச்சு. அதுக்கப்புறமா தான் நான் ஒரு நடிகன் அப்படின்னு மக்கள் ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு ரொம்ப சோகமா பல விஷயங்களை கேப்டனுடைய நினைவிடத்துல வந்து சொல்லியிருக்கிறாரு சூர்யா அவர்கள். எல்லாருக்குமே தெரியும் கேப்டன் விஜயகாந்த் அவருடைய மறைவு பல பேருக்கு மிகப்பெரிய சோகத்தை உண்டாக்கி இருக்கு. அவருடைய மறைவுக்கு அந்த நடிகர் வரல, இந்த நடிகர் வரல அப்படின்னு பல விஷயங்கள் சொன்னா கூட சூர்யா அவர்கள் தன்னுடைய போன் மூலமாவே ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாரு. அதுல ரொம்பவே உருக்கமா பேசியிருந்தாரு. நான் வெளிநாட்டுல இருக்கிறேன், அதனாலதான் வர முடியல அப்படின்னு கூட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட இந்த சூழலை தான் அவர் சென்னைக்கு வந்து கேப்டனுடைய நினைவிடத்துல பல விஷயங்களை சொல்லியிருக்கிறாரு. முதல்ல பாத்தீங்கன்னா நேரா அவருடைய சமாதிக்கு தான் போனாரு. மலர் வளையம் வச்சுட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி தேம்பி அழுதாரு. அதுக்கப்புறமா பத்திரிகையாளர்கிட்ட அவர் சொன்ன விஷயம், நான் வந்து எங்க அப்பாக்காக 8 வருஷம் நான்வெஜ் சாப்பிடவே இல்லை. ஏன்னா எங்க அப்பாவுடைய படங்கள் பெருசா போகலன்னொன்னே அவருக்காக நான் நான்வெஜ்ஜே சாப்பிடாம இருந்தேன். அப்பதான் நான் சினிமாக்குள்ள வந்தேன். அப்ப கேப்டன் கேட்டாரு என்ன இப்படி அப்படின்னு. நான் சொன்னது அப்படிலாம் கிடையாது, ஒரு நடிகை அப்படின்னா உடம்புல வலு வேணும்ல, நல்லா சாப்பிடு அப்படின்னு தன்னுடைய தட்டில் இருந்த அந்த நான்வெஜ்ஜை எனக்கு கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய படங்கள் முதல்ல நல்லாவே போகலை. அதுக்கப்புறம் அவர் என் கூட பண்ண அந்த பெரியண்ணா படம் தான் என் வாழ்க்கைக்கு ஒரு திருப்பு முனையாக இருந்துச்சு. அவர் இல்லைன்னா நான் இல்லை அப்படின்னு ரொம்ப உருக்கத்தோடு பேசியிருக்கிறாரு சூர்யா அவர்கள். ஹலோ சாத்து பண்ணா ஹலோ
மொபைல் ஹலோ சாத்து பண்ணா அம்மா என்ன கேட்குது ஹலோ ஹலோ கேட்குதுங்களா எந்த லொக்கேஷன் சாத்து பண்ணா அம்மா என்ன கேட்குது ஹலோ ஹலோ கேட்குதுங்களா எந்த லொக்கேஷன் He's very wise in choosing his victims, sir. ஒரு போலீஸ்கார மாதிரி பேசியா பிரஸ் ரிப்போர்ட்டர் மாதிரி அனுமானத்துல பேசாத. ஒரே ஒரு தடவை கிடைக்கல. தமிழ்நாடு உலக முதலீட்டாளர்கள் மாநாடு 2024 ஜனவரி 7 மற்றும் 8. Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai.